ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பார். பி என்பவர் தனியே அதே வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பார். சி என்பவர் தனியே அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 5 நாட்கள் வேலை செய்த பின்பு வேலையை விட்டு விலகிவிட்டனர். மீதமுள்ள வேலையை சி மட்டும் தனியே எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிட்டாங்களா? ஸோ ஏ பார்த்தோம்னா 12 நாள், ஏ 12 நாள், பி 20 நாள், சி 15 நாள். இந்த மூணுக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 60. 12 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 5 டைமு. 20 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 3 டைமு. 15 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 4 டைம். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஏ செய்யக்கூடிய வேலை, அதே மாதிரி இது பி செய்யக்கூடிய வேலை, இது சி செய்யக்கூடிய வேலை. ஸோ இங்க ஏவும் பியும் இணைந்து 5 நாட்கள் வேலை செய்யறாங்க. ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு, ரெண்டையும் கூட்டினா 8 வேலை. இது வந்து ஒரு நாளைக்கு. அப்ப 5 நாளைக்குனா 5 × 8 40 வேலை. மொத்த வேலை 60 வேலை. 60 - 40. 60 40 போச்சுன்னா மீதி 20. மீதி இருக்கிற வேலையை, மீதி 20 வேலையை சி மட்டும் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாரு கேட்கறாங்க. அப்ப சி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு, மொத்த வேலை 20. அப்ப 20 × 4 5. ஸோ சி மட்டும் தனியா அந்த வேலையை 5 நாள்ல செஞ்சு முடிப்பாரு.